ஹலோ, பிரைஸ் லார்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிடி வெலாசிட்டி டோன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷலாக நம்மளுடைய கிக் பர்ஃபார்மரில் வெலாசிட்டியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ பர்டிகுலர் வெலாசிட்டியில் இந்த டோன் கேட்கணுன்னா எப்படி நம்ம அசைன் பண்ணுறது, ஸோ இந்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம டக்குன்னு இந்த விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ நேரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் பார்த்துடலாம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து டு கிக் பர்ஃபார்மர். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ நான் நார்மலாக வந்து ஒரு 12 ஸ்ட்ரிங்ஸுங்கிற ஒரு கிட்டார் டோனை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டோன் வந்து நான் ட்ரிட்டன்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் ட்ரிட்டன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த 12 ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டோனை நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த டோன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இன்னும் மாஸ்டர் வால்யூம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த டோன் வந்து ஜஸ்ட் நான் ஃபுல் கீபோர்டுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மிடியினில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் மிடியினை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கீழே தெரியும். ஃபுல்லாக நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்னும் கூட இந்த டோன் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் ஒரு பியானோ டோன் எடுப்போமா? ப்ரௌஸ். ஓகே, ஓகே. மோஸ்ட்லி இந்த மிடி இன்னை பற்றி ரொம்ப பேச மாட்டாங்க. இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது இந்த கீபோர்ட் ஸ்ப்ளிட்டு. இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் லோவரை வந்து லேர்ன் கொடுத்து உங்களுடைய கீபோர்டோட லோவர் நோட்டை கொடுத்தீங்கன்னா, இப்போ இந்த C1 தான் என்னுடைய கீபோர்டில் லோவர் நோட்டாக இருக்குது. ஓகேவா? அண்ட் லேர்ன் கொடுத்துட்டு அப்பர் நோட்டை நான் கொடுத்தேன்னா இதில் C5 தான் இருக்குது மேக்ஸிமம். ஓகேவா? C1 to C5. இதில் 49 கீஸுங்கிறதுனால இப்படி இருக்குது. ஸோ 61 கீஸ்னால் உங்களுக்கு C1 அண்ட் C6 இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு ஆக்டிவ் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அப்படியே ரைட் சைட் காலம் பாருங்களேன், வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. ஓகேவா? இந்த வெலாசிட்டியில் நீங்கள் டோனை, அதாவது நம்மளுடைய டச் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூஷுவலான கீபோர்டில் இருக்கும். நீங்கள் டச் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்லோவாக அழுத்துறப்ப சவுண்டு வால்யூம் கம்மியாகவும், ஸோ டார்க்காக அழுத்துறப்ப உங்களுக்கு வால்யூம் கூடையும் போகும். அப்படி தானே? ஸோ அந்த வெலாசிட்டி டோனோட வெலாசிட்டியை இங்கே பாருங்கள். இன் வந்து நம்ம 62 ப்ரெஸ் பண்ணுறோம். அவுட்டு அதே மாதிரி இப்போ 70, 59, 59. ஓகேவா? நம்ம அழுத்துற டோனை அப்படியே வெளியே கொண்டு வந்து கொடுக்குது. ஓகேவா? இப்போ நான் D3 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன்னா ஸோ அதோட வெலாசிட்டியை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் வெலாசிட்டி எவ்வளோ, மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வெலாசிட்டி பாருங்களேன், ஆவரேஜாக ஒரு கார்னர்லேருந்து ஒரு கார்னர் வரைக்கும், அதாவது ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மினிமம் டோனை இப்போ நான் இதில் 1ல் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இப்போ நார்மலாக ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு பியானோ வருது. நான் வெலாசிட்டி ஜாஸ்தியாக நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த பியானோவோட ஒரு ஸ்ட்ரிங்ஸ் ஆட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இன்னொரு மிடியினை நம்ம எடுக்கிறோம். ஸோ கோ டு மிடி இன்புட்டில் போயிட்டு மிடி இன் ஆம்னி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா? ப்ரெஸ் பண்ணோனையும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்புறம் டோன் ஃபஸ்ட்டு எடுத்துடலாமா? தென் ரைட் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கோ டு உங்களுடைய ஸோ நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் கான்டாக்ட் வச்சுருந்தீங்கன்னா கான்டாக்டில் உள்ள டோன்ஸோ இல்லை காருக்கில் யூஸ் பண்ணுற டோன்ஸோ எடுத்துக்கலாம். ஸோ நான் என்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் வந்து ஹேலியன் சோனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெய்டு சாஃப்ட்வேரோட ஒரு ப்ளகின் வச்சுருக்கேன். ஸோ இதில் மல்டி டோன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல் கிளிக் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ஏகப்பட்ட டோன்ஸ் எனக்கு வந்து இருக்குது. நான் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் நான் போயிட்டு ஜஸ்ட் ஒரு பிராஸ் டோனை வந்து பிக் பண்ணுறேன். ஸோ அதில் பிராஸ் செக்ஷன் சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் அசைன் பண்ணுறேன். ஸோ அதோட வால்யூம் லெவல் ஓகே
நான் இங்கே அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட கேட்காது, ஏன்னா நம்ம ஒயரிங் பண்ணல. ஸோ இன்னொரு விஷயம் இதில் பார்க்கணுன்னா, ஸோ இந்த ஹாலியன் சோனிக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஆடியோ அவுட்புட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இவ்வளவும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதே மாதிரி நீங்கள் கான்டாக்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கான்டாக்ட் ப்ளக்கினை வந்து நீங்கள் ஒயரிங்க்கு கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இதில் மல்டி அவுட்புட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு இங்கே ஒரு நியர் ஒரு 21 இருக்குது, எக்ஸ்ட்ரா கூட இருக்குது. ஓகே, இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்? இது நம்மளுக்கு இடத்த அடைக்குது, ஒயரிங் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இல்லை. அதனால் ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி கீழே பாருங்களேன், இந்த இடத்துல மேக்ஸிமம் விசிபிள் ஆடியோ சேனல்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 256 சேனல் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு, நம்மளுக்கு ஒரு 4 சேனல் தேவைப்படுது அப்படின்னா 4 கொடுத்துட்டு அசைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் 4 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகே, என்டர் கொடுத்தோன்னே எனக்கு 4 இன்புட் 4 அவுட்புட் அப்படி வருது. தென் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது பாருங்கள் சின்னதாகிடுச்சு. ஓகே, இது மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹாலியன் சோனிக்கில் போயிட்டு விசிபிலிட்டியை வந்து எனக்கு ஜஸ்ட் 2 இருந்தால் போதும். ஓகேவா? 2 அசைன் பண்ணுறேன். தென் ப்ரெஸ் ஓகே. ஓகே, ஏன்னா இதில் நான் ஒரு டோன் தான் அசைன் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுக்கு ஷார்ட்கட். இந்த இடத்துல கார்னரில் ஒரு ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. தென் இதோட டோன் கேளுங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பியானோ டோன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதோட மாஸ்டரை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு 82 வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு பிராஸோட டோன் வந்து பியானோ டோனை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது. ஓகேவா? பிராஸ் டோன் வந்து வால்யூம் கூட கேட்குது. தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு நார்மலாக ப்ளே பண்ணுறப்ப 2 டோனும் கேட்கக்கூடாது. ஓகேவா? நான் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி நான் டச்சை வந்து நான் கொஞ்சம் ஹார்ஷாக அழுத்துறப்ப எனக்கு பிராஸ் டோன் வந்து கேட்கணும். ஸோ அதை நம்ம எதில் கண்ட்ரோல் பண்ணலான்னா, மிடி இன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் கோ டு மிடி இன் அண்டில் இந்த வெலாசிட்டின்னு இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும். இந்த இடத்துல எனக்கு டோன் கேட்கணும். ஸோ இங்கே பாருங்கள் 70+ இருக்குது. ஸோ இந்த மினிமம் வெலாசிட்டியை நான் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நான் ஒரு 70 அசைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, 70 சாரி 70. ஓகே, ஸோ அசைன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிராஸ் டோன் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க மிடி 70 வெலாசிட்டி வரைக்கும் அந்த பிராஸ் டோனை கேட்க வைக்காது. அண்ட் 70+71 போயிடுச்சுன்னா அந்த பிராஸ் டோனை கேட்க வைக்கும். அதுதான் இந்த வெலாசிட்டியோட ஒரு நல்ல சூப்பரான விஷயம். ஓகேவா? இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய கீபோர்டில் நான் டச் வந்து ஸ்லோவாக கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு கேட்குதா? ஒன் செகண்ட், ஜஸ்ட் என்னுடைய கேப்சர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ நான் ஹார்ஷாக அழுத்துறேன், எனக்கு அந்த பிராஸ் டோன் கேட்கணும். ஸோ மோஸ்ட்லி இபியில் வந்து நீங்கள் கீபோர்டில் வாசிச்சுருந்தீங்கன்னா தெரியும். யமஹா கீபோர்டில் நீங்கள் இபி பியானோ வந்து கிளிக் பண்ணுறப்போ அதில் நார்மலாக அழுத்துறப்போ ஒரு டோன் கேட்கும், அதே ஹார்ஷ் அழுத்துறப்போ ஒரு டோன் கேட்கும். ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அதே மாதிரி ஒரு இபி பியானோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நான் ப்ளக்கின் சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அண்ட் ரிப்ளேஸ் ப்ளக்கின் போயிட்டு
நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒரு கான்டாக்ட் 8ல் உள்ள ஒரு இபி பியானோ நான் ஜஸ்ட்டு எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ கான்டாக்ட் 8 வந்துருச்சு. கான்டாக்ட் 8ல் போயிட்டு நான் ஓகே ப்ளே சீரிஸ் அதில் ஒரு இபி பியானோ செம்மையாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இந்த இபி பியானோ எடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேவா, நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எந்த வெலாசிட்டியில் எந்த டோன் வருது அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மிட் வேல்யூவில் ஒரு டோன் வரணும், ஓகேவா, லோ வேல்யூவில் ஒரு டோன் வரணும், ஹை வேல்யூவில் ஒரு டோன் வரணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல மிடியின் வந்து இன்னொன்று கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த வெலாசிட்டி மேக்ஸிமம் 127 தான். ஸோ அதை நீங்கள் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மிட் வேல்யூ மட்டும் உங்களுக்கு அந்த டோன் வரும். இதே மாதிரி நீங்கள் மல்டி மிடி இன்புட்ஸ் கொடுத்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டோன்ஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த விஷயங்களை பற்றியான தகவல் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். அண்ட் தென் இந்த டோன்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ கிக் பர்ஃபார்மரில் உள்ள டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த டோன்ஸ்லாம் எடுத்து உங்களுடைய கிக் பர்ஃபார்மரில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வொர்ஷிப் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸோ ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா புது விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ நீங்கள் அதை பார்த்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா, அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய், see you.